நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யூடியூப் மற்றும் மூவிஸ் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஸ்னாப்டியூப். இந்த ஸ்னாப்டியூப்பை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஃபாஸ்ட்டு டவுன்லோடிங் ப்ரௌசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல யூடியூப் போல் ட்ரெண்டிங் வீடியோஸ் வரும், அதனால் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோஸை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல யூடியூப்ன்ற பேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூப்பர்மேன் விசஸ் அல்க்குன்ற வீடியோவை சூஸ் பண்ணி டவுன்லோட் சிம்பிள் கேட்குறேன். அதனால் எங்களுக்கு ரெசல்யூஷன் கேட்குது, எந்த ரெசல்யூஷனில் டவுன்லோட் பண்ணுவேன்னு கேட்குது. நான் 720p ரெசல்யூஷன் கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஆப்பில் எப்படி நம்ம மூவி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் எப்போயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற எதனா ஒரு பேஜ் இருக்கும், நீங்கள் சர்ச் இன்ஜின் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். நான் இப்போ எப்போயுமே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற இசை டப்ன்ற பேஜை நான் கிளிக் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். அது நேராக உங்களுக்கு யூடியூப்பில் எடுத்துன்னு போவோம். அதனால் அந்த யூடியூப் பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா உங்களுக்கு இணையதளம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா கீழே ரெண்டு போல இருக்காங்க, அதில் நீங்கள் வந்து பேஜ் வேணுமோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளை வீடியோவோட நான் ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்பில் இது ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்பில் நைட் மோட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அது யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆப் என்னன்னு சொன்னால் வீடியோட. இந்த ஆப்பை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை பார்த்துங்க. நம்ம இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னு இனிஷியல் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பை ஸ்னாப்டியூப் போலவே ட்ரெண்டிங் வீடியோஸ் வரும், யூடியூப் போலவே ட்ரெண்டிங் வீடியோஸ் வரும். இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணணும்னா இங்கே மேலே யூடியூப் சிம்பிள் காட்டுது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுற போல் இருக்கும். அந்த யூடியூப் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸை சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் இப்போ இன்டர்ஃபேஸில் வர எதனா ஒரு வீடியோவை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஸில் நீங்கள் டவுன்லோட்னு கொடுக்கவே தேவையில்ல, அதுவாகவே உங்களுக்கு ரெசல்யூஷனில் கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கே தரும். நீங்கள் வேணுன்ற பிக்சலில் டவுன்லோட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த ரெசல்யூஷன் வேணுமோ கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தோன்னா அந்த மூல கார்னரில் டவுன்லோட் ஸ்டார்டிங் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து இந்த ஆப்பில் எப்படி மூவி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் எப்போ போய் ரெகுலராக மூவி டவுன்லோட் பண்ணுறீங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட் அடிச்சு நீங்கள் இங்கே கூகுளில் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் இன்ஜின் பாக்ஸில் அங்கே சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வர ரிசல்ட் நான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் நான் அங்கே சூஸ் பண்ணுறேன். அதில் நான் இஎஸ்ஐ சூஸ் பண்ணுறேன். கேப்டன் மார்வல் ரெப்போவியை சூஸ் பண்ணுறேன். அது இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. எந்த பிரிண்ட்டில் வேணும்னு கேட்குது. அப்புறம் ரெசல்யூஷன் எதுன்னு கேட்குது. நான் டவுன்லோட் சர்வர் 1 கொடுக்குறேன். மூவியை கிளிக் பண்ணி டவுன்லோட் சர்வர் 1 கொடுக்குறேன். மறுபடியும் டவுன்லோட் சர்வர் 1 கொடுக்குறேன். உங்களுக்கு வீடியோ ப்ளேபேக் ஆகும். அப்போ கிளிக் பண்ணோன்னா கார்னரில் டவுன்லோட் சிம்பிள் கேட்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் டவுன்லோட் கேன்சல் கேட்கும். நான் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுக்குறேன். அங்கே பாருங்கள் கார்னரில் இங்கே ஸ்டார்டிங் டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த ஆப்பில் நைட் மோட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் டார்க் மோட் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஏடிஎம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும். அதை அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம பேக்ரவுண்டில் ரன் பண்ண விடணும். ஒரு சில டைமில் அதுவாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சில டைமில் பேக்ரவுண்டில் ரன் பண்ணுற போல் இருக்கும். அதனால் அந்த ஆப்பை நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எதனா பேஜ் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரெஷ் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுளில் உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெகுலராக மூவி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க. நான் இப்போ இசை டப் கொடுக்குறேன். இசை டப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து இஎஸ்ஐ சூஸ் பண்ணுறேன். அதில் வந்து மூவிஸை கிளிக் பண்ணி எனக்கு தேவையான பிக்சலில் நான் வீடியோவை சூஸ் பண்ணுறேன். எந்த ரெசல்யூஷனில் டவுன்லோட் பண்ணுவேன் கேட்குதுன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கொடுக்குறேன். மறுபடியும் டவுன்லோட் சர்வர் 1 கொடுக்குறேன். நியூ பேஜ் ஓப்பன் பண்ண டவுன்லோட் சர்வர் 1 கொடுக்குறேன். வீடியோ ப்ளேபேக் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுற போல் இருக்கும். அதனால் மேலே இருக்கிற லிங்க்கை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா லிங்க்கு காப்பி ஆகும்.
லிங்கை காப்பி பண்ணி இப்போ நீங்கள் ஏடிஎம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. இங்கே ப்ளஸ்ஸு கீழே கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நீங்கள் லிங்கை பேஸ்ட் பண்ணுற போல இருக்கும். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் அதையும் கிளிக் பண்ணிங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே கிடச்சிரும். நம்ம யூடியூப் சேனலில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்கள் சேனலை சர்ச் பண்ணால் கிடைக்க மாட்டேது ப்ரோ, அதுக்கான ரிசல்ட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காகவே இந்த வீடியோ நான் அடுத்து நெக்ஸ்ட்டு போடுறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்கள் சேனலை சர்ச் பண்ணால் வரமாட்டேது ப்ரோ, அதுக்கு ரிசல்ட் சொல்லுங்கன்னு. நீங்கள் யூடியூப்பில் போய் தமிழ் டுட்டோரியல் டெக்குன்னு டைப் அடிங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துங்க. தமிழ் டுட்டோரியல் ஸ்பேஸே விடாமல் டெக்குன்னு டைப் அடிங்க. டெக்குன்னு டைப் அடித்து சர்ச் கொடுங்க. அதில் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் தமிழ் டுட்டோரியல்னு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும்